வந்து அரைக்கிறதுக்காக சீரகம், சோம்பு, ஒரு 2 முந்திரி, கொஞ்சமாக மிளகு. இது வந்து மசாலா அரைக்கிறதுக்காக. இப்போ வந்து இந்த ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச பொருட்கள்லாம் உள்ளே போட்டுடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எடுத்ததில் கொஞ்சமாக அதில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை, தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா தக்காளி வதங்கி வரட்டும். மசாலாலாம் ஒன்று போல் கலந்து வரதுக்காக இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பு சிம்மில் வைங்க. அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம எடுத்து வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், இந்த முந்திரி, சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஆட்டுக்கால்லாம் அதில் சேர்த்துக்கலாம். மசாலே நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணி சேர்த்து இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா அலசி அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஆட்டுக்கால் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே அதில் 1 சொம்பு அளவு தண்ணி இருந்தது. ஜார் அலசி ஊற்றின தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நல்லா ஒரு 8-9 விசில் பக்கமாக வரணும். அப்போ தான் நல்லா வேகும். ஆட்டுக்கால் வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம நிறையாவே தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நல்லா அது வெந்து வரும்போது கரெக்டாக வரும். மூடி போட வேணாம். இது ஒரு கொதி வரட்டும் இப்படியே. அதுக்கப்புறமா மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரு கொதி வந்துருச்சு. ஆட்டுக்கால் பாய் உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுடலாம். ஒரு 10 விசில் விடணும். பாருங்க, இப்போ உப்பு காரம் பார்த்தாலே எங்களுக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவாக உப்பு காரம் பார்த்துட்டு இந்த டைம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்புறமா சேர்க்க முடியாது, பச்சை வாசம் வரும். இந்த டைம் சேர்த்து நம்ம மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு 10 விசில் வரட்டும். ஒரு 10 விசில் விட்டுருங்க. விசில்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிட்டு இப்போ பாருங்கள், நான் கரெக்டான அளவில் வந்திருக்கு. இப்போ கடைசியாக நம்ம மீதம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கருவேப்பிலை அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடைசியாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆட்டுக்கால் பாயா இடியாப்பத்தோடு சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் இது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆட்டுக்கால் வாங்கி ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.